அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கல்லாலில் புடையமர்ந்து நான் மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்துபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வார். அன்பு சார்ந்த நேயர்களே, இந்த புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் குருவாரம் வியாழக்கிழமை துருதி திதி காலைல 6:14 வரை, பின்னாடி சதுர்த்தி திதி, விசாக நட்சத்திரம் இரவு 9:39, பின்னாடி அனுஷ நட்சத்திரம். இந்த புல்லா சித்த யோகம். ராகுகாலம் 1:30 முதல் 3 வரை, யமகண்ட 6 முதல் 7:30, குளிகன் 9 முதல் 10:30, சூலம் தெற்கு, எண்ணெய் பரிகாரம் நல்லெண்ணெய். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சுவாதி நட்சத்திரம், துலா ராசி, கன்னி லக்னம். இன்னைக்கு சூரியன் கன்னியில் இருக்கு, புதன் கன்னியில் இருக்கு, சந்திரன் செவ்வாய் துலாத்தில் இருக்கு, சனி ராகு கும்பத்தில் இருக்கு, குரு மிதுனத்தில் இருக்கு, சுக்கிரன் கேது சிம்மத்தில் இருக்கு. அன்பான நேயர்களே, இன்று ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குது என்று பார்ப்போம். இன்று மேஷ ராசி என்பவர்களுக்கு குரு பலம் சரியில்லை. மேஷராசி என்பதற்கு சனி ராகு நல்ல இடத்துல இருக்கு, ஆனால் குரு பகவான் சரியல்ல. இன்று மேஷராசி என்பவர்களுக்கு குரு 3ஆம் இடத்துல இருக்கார். 5ல் சுக்கிரன் கேது சேர்ந்து இருக்கார். அதனால எந்த கிரகமும் நல்ல இல்லை. சனி ராக தவிர மற்ற கிரகங்கள் நல்ல இல்லை. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான ரிஷபராசி என்பவர்களை உங்களுக்கு அமோகமாக இருக்கிறது. இந்த நாள் நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி ராகு 10ஆம் இடத்துல இருக்கு. 5 கூடையவர் 5லே இருக்காரு, 4 கூடையவர் 4ல் இருக்காரு. இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் சரியில்லை. உங்களுக்கு ஜென்ம குரு, ஜென்மத்தில் குரு இருக்காரு, நன்மை இல்லை. அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் சரியில்லை. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தேவையற்ற செலவுகள்லாம் விரயங்கள்லாம் நடக்கும். நல்ல விரயமாக பண்ணுவோம். இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் செய்தல், இது மாதிரி சுப விரயமாக பண்ணுவோம். அன்பான சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. நல்ல நேரம், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் நன்றாக இல்லை. குரு 10ஆம் இடத்துல இருக்காரு. கெட்ட பேர் ஏற்படும், பதவி பறிக்கப்படும். அதனால் பார்த்து ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரிட்ட ரொம்ப பணிவாக நடந்து கொள்ளுங்கள். கற்ற வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். அன்பான துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள். குரு 9ஆம் இடத்துல இருக்காரு. நல்ல காரியம்லாம் அமோகமாக நடக்கும். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு எந்த காரியமும் நடைபெறாது. தடைப்படும், தாமதமாகும், தடங்களாகும். புதுசாக எதையும் பண்ணாதீங்க. நிச்சயமாக புதிய முயற்சியில் எதுவும் செய்யாதீங்க. அட்வான்ஸ் கொடுக்காதீங்க, முதலீடு பண்ணாதீங்க, தாமதமாகிடும். தனுசு ராசி என்பது உங்களுக்கு அமோகமான நாள், நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும் என்று சொல்வார்கள்.
அன்பான தனுசு ராசி என்பதிலே உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. தனுசு ராசி என்பதற்கு சனி ராகு 3ஆம் இடத்துல இருக்கு, நன்மை. அன்பான மகர ராசி என்பதிலே உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி என்பதிலே உடல்நிலையில கவனமாக இருக்கணும். கும்பராசி என்பதிலே உங்களுக்கு குருபான் 5ஆம் இடத்துல இருக்காரு, நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான கும்பராசி என்பதிலே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 சனி வரை இருக்கு, ஆனால் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காரு. மீனராசி என்பதிலே உங்களுக்கு 7.5 நடக்குது, குரு 4ல் இருக்காரு. இந்த குரு பேச்சு நன்றாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வர போறார், அதிசாரம் பெற்று ஒரு 2 மாதம் இருப்பார். அந்த 2 மாதம் நல்ல பலன்லாம் தரும், நல்ல எல்லாம் நடக்கும். அன்பான மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பதிலே உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறதுனால பார்த்து கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, எள்ளு தீபம் ஏற்றி தீபம் ஏற்றுங்கோ, கோளர் திருப்பதியும் பாராயணம் பண்ணுங்க, காக்காய்க்கு அன்னம் வைத்துட்டு சாப்பிடுங்க. அன்பான நேயர்களே, நமக்கு இந்த பிரார்த்தனை தான் ரொம்ப முக்கியம். பிரார்த்தனை நல்ல பலன் தரும். அன்பான நேயர்களே, நம்ம வேண்டுதல் பிரார்த்தனை நல்லது. நாம் நம்முடைய குழந்தைகள்லாம் நல்ல சிறப்பாக இருக்கணும், நல்ல குழந்தைகள்லாம் நோய் இல்லாமல் வாழணும், நலமுடன் வாழணும், நல்லா படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அவங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கணும், அவங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மலால் முருகப்பெருமானையும் அன்னை பராசக்தி தாய் முத்துமாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.